தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு சித்திரை கனி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வருஷத்துல முதல் நாள் மங்களகரமான பொருட்கள் மேல கண் விழிக்கிறப்ப நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வருஷத்துல முதல் நாள் சந்தோஷமா இருந்தா அந்த வருஷம் ஃபுல்லாமே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். நம்மளுக்கு என்னைக்காவது தப்பு தப்பா நடந்துச்சுன்னா இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ வருஷத்துல முதல் நாள் தொடங்குறப்ப மங்களகரமான பொருட்கள் மேல கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்திரை கனி பார்க்கப்படுது. சித்திரை கனி எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். தமிழ் வருஷ பிறப்புக்கு முந்தின நாள் இரவே ஒரு தாம்பாளத்தில் முக்கனிகளான மா, பலா, வாழை எடுத்து வச்சுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் துவரம்பருப்பு, புளி, உப்பு, இனிப்புகளில் சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் எடுத்து வச்சுக்குங்க. கொஞ்சம் பணம் அப்புறம் நகையும் அந்த தாம்பாளத்தில் வச்சுருங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அந்த தாம்பாளத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியில் நல்லா குங்கும பொட்டு வச்சுடுங்க. தாம்பாளத்தில் சித்திரை பூ அப்படின்னு சொல்லப்படுற கொன்றை பூவையும் வச்சுருங்க. இதை நீங்கள் காலையில் கண் விழிச்சோடனே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க. சாமி இடத்துக்கு முன்னாடி வச்சாலும் சரி, இல்லை உங்கள் பெட்ரூம்லேயே ஒரு இடத்துல வச்சுருங்க. ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே இந்த மங்களகரமான பொருட்கள் மேலே கண் விழிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒரே தாம்பாளத்தில் ரெடி பண்ணி வச்சாலும் சரி, இல்லை நான் வச்சுருக்க மாதிரி தனித்தனியாக வச்சாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி வச்சுக்குங்க. தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே இந்த மங்களகரமான பொருட்கள் மேலே கண் விழிச்சிட்டு அந்த கண்ணாடியில் உங்களோட முகத்தை பார்த்துக்குங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்களா, அந்த கண்ணாடி வழியாகவே இந்த மங்களகரமான பொருட்கள் தெரியும்படியும் பார்ப்பாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்த சித்திரை கனியை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டு குடும்பத்தோட சாமி கும்பிட்டு சித்திரை திருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.